ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மந்த்லி பட்ஜெட், அதுவும் மிடில் கிளாஸ்க்குரிய மந்த்லி பட்ஜெட்டை வாங்க நம்ம பார்க்கலாம். மந்த்லி பட்ஜெட்டில் இப்போ நான் எடுத்திருக்க சேலரி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 30,000 நான் எடுத்திருக்கேன். இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்னொன்று சேவிங்ஸு. எக்ஸ்பென்சஸில் 80%, சேவிங்ஸில் 20% போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்பென்சஸை இன்னும் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபிக்ஸட், இன்னொன்று வேரியபிள்னு. ஃபிக்ஸட்னால் நம்ம மாதம் மாதம் கண்டிப்பாக செய்கிறது, வேரியபிள்னால் செய்வோம் இல்லைனா செய்யாமலும் இருப்போம். அதுதான் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபிக்ஸடில் என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிக்ஸடில் ஃபர்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஹோம் ரெண்ட், லோன் அண்ட் இஎம்ஐன்னு போட்டிருக்கேன். ஹோம் ரெண்ட் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்காக இந்த அமௌண்ட் 6,000 நான் கொடுத்துருக்கேன். அது வாடகை வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது சொந்த வீடு கட்டி லோன் கட்டுறவங்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது பொருள் வாங்கி இஎம்ஐ ஏதாவது பே பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்காக நான் 6,000 rupees இதில் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கிராசரி, பலசரக்குக்கு 1,700 போட்டிருக்கேன். அது பலசரக்குக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், 1,700. அது போக ஆயில் வாங்குறது, நெய் வாங்குறது இதெல்லாம் தனியாக 500 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ரைஸை 2 அரிசி நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஒன்று இட்லி அரிசி, இன்னொன்று நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி. அதுக்கு 1,000 போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு 2 மாதத்துக்கு வரும். நம்ம ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே தான் நம்ம வாங்குவோம். இது 500, இது 500 வாங்கினா கூட 10 கிலோ 12 கிலோவுக்கு மேலேயே தான் வரும். ஸோ அது 2 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டிங்கில் போட்டிருக்குது என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து இபி நம்மளுக்கு மாதம் 1,000 rupees வந்துடும். கண்டிப்பாக 1,000 மேலே தான் இப்போ எல்லார் வீட்லேயுமே வருது. ஸோ நான் ஒரு மாதத்துக்குன்னு எடுக்கும்போது 500 போட்டிருக்கேன். அடுத்தது கேஸுக்கு நம்ம டெஃபினட்டாக ஒரு 45 நாள் டு 50 நாள் வரைக்கும் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 800, 900 வரைக்கும் கேஸ் போகுது. நான் 800 வச்சு 400 போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 400 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் 1,000 போட்டிருக்கேன். அதாவது வாரத்துக்கு 250 அந்த மாதிரி ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 1,000 வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன். இது சந்தை அந்த மாதிரி போகும்போது, சந்தைகளோ இல்லைனா இந்த சந்தைகளில் வாங்கும்போது, வார சந்தை அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ரேட் சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கீரை இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணும்போதும் ரேட் கம்மியாகிறதுக்கு இதில் சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃப்ரூட்ஸ் ஆர் நட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதுக்கு 500 நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் டெஃபினட்டாக சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். குழந்தைங்க பெரியவங்க இருந்தால் டெஃபினட்டாக ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். அப்படி ஃப்ரூட்ஸ் வாங்காதவங்க ஆப்ஷனல் நட்ஸுன்னு நான் கொடுத்துருக்கேன். நட்ஸில் அத்திப்பழம், உலர் திராட்சை இந்த மாதிரி கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. உலர் திராட்சைலாம் பெண்கள் டெய்லி ஒரு 5 உலர் திராட்சையாவது சாப்பிடணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்ஸுக்கு ஆப்ஷனலாக இதை எடுத்துக்கலாம். அடுத்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்காக நான் 500 போட்டிருக்கேன். வெஜிடேரியன்னா இது உங்களுக்கு சேவிங்ஸில் தான் இருக்க போகுது. அடுத்து கேபிளுக்கு 250 rupees போட்டிருக்கேன். இது டிஷ்ஷு இல்லைனா வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே கேபிள் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே 6 months ஒன்ஸோ அல்லது 1 year ஒன்ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து மொபைல் ரீசார்ஜ் 450 rupees போட்டிருக்கேன். இது சில பேர் மொபைல் ரீசார்ஜ் 3 months அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் 450 போட்டிருக்கேன். அடுத்து பாலுக்கு 1,200 போட்டிருக்கேன். அதாவது 1 லிட்டர் 40 வச்சு நான் இந்த 1,200 போட்டிருக்கேன் 30 நாளைக்கு. பால் அதிகமாக சேர்க்காதவங்களாக இருந்தால் இதையும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது குழந்தைங்கள ஏதாவது டியூஷன் இல்லைனா கிளாஸஸ் சேர்த்துருப்பீங்க. அதுக்கு 1,000 rupees நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சில்ட்ரன் ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொல்லி 3,000 போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா மாதம் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டே வரணும். இது எதுக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா மாதம் நம்ம சின்ன அமௌண்ட்டாக எடுத்து வச்சுட்டே வரும்போது ஒரு வருஷத்துக்குன்னு அது பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடும். 3,000 நான் மாதம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா 12 மாதத்துக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு 36,000 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு வருஷத்தோட
ஆஃப் ஃபீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து. இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஸ்கூல் ஃபீஸை பொறுத்து வேரி ஆகும். இப்போ அதிகமான ஃபீஸ் கட்டுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியான ஃபீஸ் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஸ்கூல் ஃபீஸுன்னு போட்டு 3000 rupees போட்டிருக்கேன். அடுத்து வந்து பெட்ரோல் ட்ராவல் போட்டிருக்கேன். டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், அதுக்கு வந்து பெட்ரோல் இல்லைனா பஸ்ஸில் போகிறதுக்கு டிக்கெட்டு இந்த மாதிரி சார்ஜஸ் வரும். அதுக்கு வந்து 2000 rupees போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரெயினில் வந்து சீசன் டிக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து காசு வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். அல்லது பஸ் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்னால் பஸ் பாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆக தான் செய்யும். இப்போ இது ஃபிக்ஸடில் உள்ள கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 20,000 rupees வந்து வந்திருக்கு. இதில் வந்து நான் ரெட்டிங்கில் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ரைஸில் வந்து 500 போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த 1000 ரூபாய்க்கு வாங்குகிற அரிசி வந்து 2 மாதத்துக்கு வந்துடுது. ஸோ வந்து ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 500 ரூபா வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ அந்த 500 ரூபாயை இங்கே போட்டிருக்கேன். அடுத்து வந்து என்னென்னா, கேஸுக்குன்னு பார்க்கும்போது கேஸில் வந்து உங்களுக்கு மானியம் வந்து 200 ரூபா கிட்ட ஏறும். ஸோ ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 100 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பெட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீங்கள் பாஸோ இல்லைனா வந்து சீசன் டிக்கெட்டோ எடுத்து வைக்கும்போது அதில் ஒரு 500 ரூபா சேவ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வந்து 1100 ரூபா வந்து இதில் வந்து சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் வந்து என்னென்னதுன்னா, ஃபங்க்ஷன்ஸ், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா முயல்துறதுக்கோ எதுக்காகவோ நான் வந்து ஒரு 1000 rupees வந்து போட்டிருக்கேன். இது 1 month நடக்கும், சில மாதங்கள்லாம் நடக்காமையும் இருக்கும். நடக்காத மாதத்தில் சேவ் பண்ணிக்கோங்க, நடக்கிற மாதத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டூருக்கு வந்து 500 rupees எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு இயர்லி ஒன்ஸ் டூர் போவோம். அந்த இயர்லி ஒன்ஸ் நம்மளால் வந்து காசு அரேஞ்ச் பண்ண முடியாத பட்சத்துக்கு நான் வந்து மாதம் 500 ரூபா எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 6000 rupees கிட்டே நம்மளுக்கு சேவ் ஆகும். நல்ல டூர் பிளான் பண்ணி போயிட்டு வரலாம். இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஃபேமிலி பாண்டிங்காகவும் தான் சொல்கிறேன். அடுத்து வந்து மெடிக்கல் வந்து 500 rupees போட்டிருக்கேன். இது வந்து குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகலை அப்படின்னா அந்த இதே அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் சேவிங்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட்டில் வந்து 1000 rupees போட்டிருக்கேன். இது வந்து மூவிஸ் போகிறதோ இல்லைனா ஏதாவது மால்ஸ் இல்லை ஷாப்பிங் எதுக்காகவோ, அதனால நான் வந்து ஒரு 1000 rupees வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து அதர்ஸ்ன்னு போட்டு 1000 rupees போட்டிருக்கேன். அதர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டு செலவுகளில் நான் ஏதாவது சில விஷயங்களை விட்டுருக்கலாம், அதில் வந்து அதர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இல்லை சில பேர் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை பண்ணுவீங்க, இல்லை கோயிலுக்கு போவீங்க, இல்லை ஏதோ ஒரு செலவாக இருக்கலாம், அது வந்து 1000 rupees நான் வந்து போட்டிருக்கேன். இதில் ரெட்டிங்கில் எழுதியிருக்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகாமல் இருக்கிறது 1000 rupees சேவ் ஆகும். அதே மாதிரி அதர்ஸில் வந்து ஏதாவது ஒரு 300 ரூபா கிட்ட சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் வந்து 4000 வருது. இதில் நீங்கள் சேவிங்ஸ் வந்து 1300 வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரெட்டிங்கில் எழுதுனது மட்டும் பார்த்தீங்கன்னா 1100 + 1300, ஸோ 2400 வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் வந்து இது லேடிஸ்க்கு தான். லேடிஸே நீங்கள் வந்து கிச்சன்லேயே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வச்சுட்டு இது ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராமலும் இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட வரலாம். கம்மியாக வரும்போது நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான். எதுக்காவது யூஸ் ஆகும். ஒரு 6 months கழிச்சோ ஒரு 8 months கழிச்சோ நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கும். உங்கள் குழந்தைங்க கிஃப்ட்டோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது கிஃப்ட்டோ நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு இது வந்து அந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகிக்கிடும். இல்லை உங்களுக்கே ஏதாவது செலவுக்கு வேணும் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகிக்கிடும். அடுத்தது வந்து சேவிங்ஸில் வந்து நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஆர்டி வந்து 4000 rupees போட்டிருக்கேன். அடுத்து வந்து கோல்டு ஸ்கீம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து 2000 rupees போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் வந்து 6000 rupees. ஆர்டின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1 yearக்கு நீங்கள் வந்து 4000 பே பண்ணும்போது 48,000 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.6 வரைக்கும் தராங்க. நான் 6ன்னு போட்டிருக்கேன். ஸோ 2880 ரூபா வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 50,880 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 1 yearக்குரிய ஆர்டி அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம், அல்லது எல்ஐசியில் போடலாம், அல்லது பிபிஎஃப் போடலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போடலாம். இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து என்னென்னா கோல்டு வந்து நீங்கள் 2000 rupees பே பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக 1 yearல் வந்து 24,000 வந்து பே பண்ணிடுவீங்க. சாலிடாக இதில் வந்து 1 பவுன் வந்து எடுக்கலாம் இப்போ உள்ள ரேட்டுக்கு நான் சொல்கிறேன்.
அதுவும் நல்ல ஸ்கீமாக பார்த்து நீங்கள் சேரணும், நல்ல ஜுவல்லரி ஷாப்பாகவும் இருக்கணும். அது என்னன்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 30,000க்கு வந்து பட்ஜெட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அல்லது இதை விட கம்மியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போட்டுத்தரேன், பட்ஜெட் போட்டுத்தரேன். இல்லை இதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.